1974வது வருஷம் அமெரிக்காவில் தன்னுடைய சொந்த குடும்பத்தையே ரொனால்ட் அப்படின்றவர் ரொம்ப கொடூரமான முறையில் கொலை பண்ணிடுறாரு. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டில் இது சம்பந்தமாக விசாரணை நடக்கும்போது ரொனால்ட், என்னுடைய வீட்டில் எனக்கு சில குரல்கள் கேட்டுச்சு, அந்த குரல்கள் எனக்கு கட்டளை இட்டுச்சு என்னோட குடும்பத்தை கொலை பண்ண சொல்லி. அதனால தான் நான் என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையே கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுக்குறாரு. இந்த சம்பவம் நடந்து சரியாக ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஜார்ஜ், கேத்தி அப்படின்ற தம்பதிகள் தங்களுடைய 3 குழந்தைகளோட ரொனால்டோடைய வீட்டுக்கு குடிபெயர்ந்து போகிறாங்க. அந்த தம்பதிகள் அந்த வீட்டை பற்றி விசாரிக்கவே இல்லை. எதுக்காக? ரொம்ப பெரிய, பார்க்கறதுக்கே இவ்வளவு அழகான ஒரு பிரம்மாண்டமான வீடு இவ்வளவு குறைவான விலைக்கு ஏன் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்களுக்கு மலிவான விலையில இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வீடு கிடைச்சதே பெருசா இருந்துச்சு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம இந்த 5 நபர்களும் அந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்து போறாங்க. ஆரம்பத்துல எல்லாமே சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போக போக நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் அந்த குடும்பத்துல நடக்க ஆரம்பிச்சுது. அதுலயும் குறிப்பா அந்த 3 குழந்தைகள்ல கடைசி குழந்தையான சிசல் தனக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஷேர் பண்றா. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். யார் அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஜார்ஜ் சிசல் கிட்ட கேட்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு, அவளுடைய பேரு ஜோடி, அவ இதோ என் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பதில் சொல்றா. அந்த குடும்பத்துல இருந்தவங்க எல்லாருக்கும் இது பயங்கரமான அதிர்ச்சியை தருது. காரணம், சிசல் சொல்ற அந்த பொண்ணு அவளுக்கு மட்டும்தான் தெரியுறாங்க. அதாவது அந்த ஜோடி அப்படின்ற பொண்ணு சிசலுடைய இமேஜினரி ஃப்ரெண்ட், கற்பனை தோழி. இருந்தாலும் சின்ன குழந்தையா இருக்கும்போது இதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயம்னு சொல்லிட்டு ஜார்ஜும் கேத்தியும் இதை பெருசா எடுத்துக்காம அப்படியே விட்டுடுறாங்க. ஆனா நாளாக நாளாக சிசல் தனிமையே விரும்ப ஆரம்பிக்கிறா. எப்ப பார்த்தாலும் தனியா ஒரு ரூம்ல இல்ல ஒரு மூலையில இல்ல கிளாசெட்குள்ள உட்காந்துக்கிட்டு தனியா பேச ஆரம்பிச்சா. குறிப்பா சொல்லணும்னா அங்க இருந்த ஒரு பழைய கிளாசெட், அதாவது துணிலாம் வைக்கிற ஒரு கபோர்டுக்குள்ள அடிக்கடி சிசல் போய் உட்காந்துக்கிட்டு முணுமுணுத்துக்கிட்டே இருந்தா. ஒரு கட்டத்துல கேத்தி இதெல்லாம் கவனிச்சு இதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த இடம்தான் ஜோடிக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுடைய அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஜோடி இந்த இடத்துலதான் ஒளிஞ்சுக்கிட்டா. ஆனா அவ ஒளிஞ்சிருக்கிற இடத்த கண்டுபிடிச்ச அவங்களுடைய அப்பா அவளை கொடூரமா கொன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு பதில் சொல்றா. இத கேத்தி கேட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இருந்தாலும் தன்னுடைய பொண்ணுக்கு அதிகப்படியான கற்பனை சக்தி இருக்குமோன்னு சொல்லிட்டு இதையும் அவங்க சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் ஜார்ஜும் கேத்தியும் ஒரு விஷயமா வெளியில போகிற சூழ்நிலை ஏற்படுது. அதனால தங்களுடைய 3 குழந்தைகளையும் பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக ஒரு பேபி சிட்டரை அவங்க அரேஞ்ச் பண்றாங்க. அந்த பேபி சிட்டருடைய பேர் லிசா. லிசா அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல்ல கேட்ட கேள்வியே, ராத்திரிக்கு முன்னாடி நீங்க திரும்பி வந்துருவீங்க தானேன்னு சொல்லிட்டு தான் கேட்குறா. ஆனா இந்த கேள்விக்கான அர்த்தம் அவங்களுக்கு அப்போ புரியல. நிச்சயமா நாங்க திரும்பி வந்துருவோம்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு கேத்தியும் ஜார்ஜும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இருந்தாலும் அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறமா லிசாவுக்கு பயங்கரமான பயம் ஏற்படுது. எப்படியாவது இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி பதட்டமாவே உட்காந்துட்டு இருக்கா லிசா. அப்போ அவங்க கிட்ட சிசல் வந்து, நீங்க இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு பேபி சிட்டர்னு ஜோடி என்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றா. இதை கேட்ட லிசா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்போ அங்க இருந்த அலமாரி கதவு தன்னால திறக்குது. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு லிசா கிட்ட போய் பார்க்கும்போது திடீர்னு சிசல் லிசாவை பின்னாடில இருந்து பிடிச்சி அந்த அலமாரிக்குள்ளேயே தள்ளி விட்டுறா. அந்த அலமாரியும் லாக் ஆயிடுது. அப்போ லிசா உள்ள ஜோடியோடைய ஆத்மாவை பார்க்கறா. இதை பார்த்து பயந்து போனவ தன்னை காப்பாத்து மாதிரி எவ்வளவோ கத்தி பார்க்கறா. ஆனா வெளியிலவே நின்றுட்டு இருந்தாலும் சிசல் அந்த கதவை திறக்கல. அப்படியே லிசாவும் மயங்க போய் கீழே விழுந்துடுறா. அன்னைக்கு ராத்திரி ஜார்ஜும் கேத்தியும் திரும்ப வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க லிசாவை காணுமேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போதான் அவ கிளாசெட்குள்ள மயங்கி விழுந்ததை கவனிக்கிறாங்க. மயங்கி விழுந்திருந்த லிசாவை உடனடியா ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப பார்க்குறாங்க. அப்போ லிசா கேத்தி கிட்ட, தயவு செய்து இந்த வீட்டில் இருக்காதீங்க, இங்க மோசமான ஆத்மாக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு போறா. இதனால கேத்தியோடைய சந்தேகம் இன்னும் வலுப்பெறுது. அதனால அந்த வீட்டை பத்தி அவ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போதான் அவளுக்கு
இந்த வீடு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்ட்டை சேர்ந்த ஜெர்மி அப்படின்ற ஒருத்தருடைய பேர்ல இருந்திருக்குதுன்னும், அந்த ஜெர்மி நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அதாவது பழங்குடி மக்களை ரொம்ப மோசமான வகையில இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்கள அடிமைப்படுத்தி அவங்கள டார்ச்சர் பண்ணி ரொம்ப கொடூரமா கொலை பண்ணியிருக்கிறான்ற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸுடைய ஆத்மாக்கள் இந்த வீட்டையே சூழ்ந்திருக்குன்ற விஷயமும் அவளுக்கு தெரிய வருது. இதே சமயத்துல கேத்தியோடைய கணவனான ஜார்ஜ் பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாரு. அப்படி அவர் போய் பார்க்கும்போது அந்த இடத்துல அவருடைய கண்களுக்கு அந்த ஜெர்மியோடைய ஆத்மா தெரியுது. அந்த ஆத்மாவுடைய கண்களை நேருக்கு நேர் அவர் பார்க்கும்போது ஜெர்மியோடைய ஆத்மா ஜார்ஜை கட்டுப்படுத்துது. ஜார்ஜோடைய உடம்புக்குள்ள அது பூந்து ஜார்ஜை அது பொசஸ் பண்ணுது. ஆனா எந்த விஷயமும் தெரியாம கேத்தி தன்னுடைய ரூம்குள்ள இந்த வீட்டை பத்தி யோசிச்சுக்கிட்டு கவலையில இருக்கிறாங்க. பேசாம இந்த வீட்டை புனிதப்படுத்துறதுக்கு சர்ச்ல இருந்து ஒரு ஃபாதரை வரவழைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு கேத்தி வராங்க. அதனால இந்த முடிவை ஜார்ஜ் கிட்ட சொல்லும்போது அவரு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம் சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி தடுக்க முயற்சி பண்றாரு. அதாவது ஜார்ஜ் உடம்புல இருந்த ஜெர்மனியுடைய ஆத்மா தடுக்க முயற்சி பண்ணுது. ஆனா கேத்தி தன்னுடைய குழந்தைகளுடைய நல்லதுக்காவது சர்ச்ல இருந்து ஒரு ஃபாதர் வரவழைக்கலான்னு சொல்லிட்டு மறுநாளே ஃபாதரை வரவழைக்கிறாங்க. ஆனா அப்படி வந்த ஃபாதரை ஜார்ஜ் ரொம்பவே பயமுறுத்துறாரு. அதுலேயே அந்த ஃபாதருக்கு தெரிஞ்சிடுது இந்த வீட்டை ஆக்கிரமிச்சிருக்கிற அந்த தீய சக்தி இப்போ ஜார்ஜோடைய உடம்புல இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சூழ்நிலையில தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்ற நோக்கத்தினால அந்த ஃபாதர் கேத்தி கிட்ட உடனடியாக நீங்கள் இருந்து கிளம்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சம் பொழைச்சோன்னு ஓடி போகிறாரு. இதனால கேத்தியும் பயந்துக்கிட்டு உடனடியாக தன்னுடைய குழந்தைகளை கூட்டிட்டு போகும்போது ஜார்ஜ் அதை தடுக்கிறாரு. ஜார்ஜ் எவ்வளோ சொல்லியும் கேத்தி கேட்காததுனால பக்கத்துல இருந்த ஒரு நைட் லேம்பை எடுத்து கேத்தியோடைய தலையிலேயே போட்டு உடைச்சு அவங்கள மயக்கம் அடைய செய்கிறாரு ஜார்ஜ். மயக்கம் தெளிஞ்சு கேத்தி பார்க்கும்போது அவங்களுடைய 3 குழந்தைகளையும் காணும். அந்த 3 குழந்தைகளும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தேடி போகும்போது அந்த 3 குழந்தைகளையும் கட்டி போட்டு வச்சு பேஸ்மெண்ட்ல ஜார்ஜ் அடைச்சி வச்சிருந்தாரு. ஜார்ஜ் அந்த சூழ்நிலையில அந்த இடத்துல இல்லை. அதனால தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கேத்தி அவங்கள விட வச்சு உடனடியா அந்த வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போறதுக்காக ரொம்பவே பரபரப்பா வெளியில கூட்டிட்டு வராங்க. அந்த வீட்டை சுத்தி ஒரு சின்ன நதி இருக்குது. அந்த நதியை கடந்துட்டோம்னா பக்கத்துல இருக்கிற இன்னொரு கிராமத்துக்கு போயிடலாம் ரொம்ப சுலபமா. அதனால கேத்தி தன்னுடைய 3 குழந்தைகளையும் அந்த நதியவே ஒட்டி இருந்த ஒரு சின்ன போட்ல ஏற்றி அந்த போட்டை நதியில செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை கவனிச்ச ஜார்ஜ் ஒரு பெரிய துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த 4 பேரையும் கொல்றதுக்காக அவங்கள துரத்துக்கிட்டு வராங்க. ஆனா அதுக்குள்ள கேத்தி அந்த போட்டை ஓட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. கிட்ட நெருங்கி வர வர எப்படியாவது அவங்கள கொன்னுடணும் அப்படின்ற நோக்கத்தோட ஜார்ஜ் பல முறை சுடுறாரு. ஆனா நல்ல வேளையா ஒரு குண்டு கூட யார் மேலேயும் படல. இப்படியே ஒரு கட்டத்துல அந்த வீட்டை தாண்டி ரொம்ப தூரம் ஜார்ஜ் வரும்போது அப்படியே மயங்கி அதே இடத்துல அவர் கீழே விழுறாரு. அந்த ஆத்மாவால அந்த வீட்டை தாண்டி வர முடியல. இப்போ நினைவுக்கு வந்த ஜார்ஜுக்கு நம்ம எதுக்காக இங்க இருக்கிறோம் அப்படின்ற விஷயமே தெரியல. ஜார்ஜ் கிட்ட ஏதோ ஒரு மாற்றத்தை பார்த்த கேத்தி அவங்க இருந்த படகுலையே இருந்துக்கிட்டு உடனடியா அந்த வீட்டை விட்டு வந்துருங்கன்ற மாதிரி செய்கை காட்டுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட ஜார்ஜும் வேகமா தண்ணியில குதிச்சு நீந்தி அந்த படகுக்கு போயிட்டாங்க. இப்படியே அந்த வீட்டுல இருந்த தங்களுடைய உடைமைகளை கூட விட்டுட்டு அந்த குடும்பம் திரும்பி அந்த வீட்டுக்கே வர வேணாம் அப்படின்ற முடிவோட வேற ஒரு கிராமத்துக்கு போயாச்சு. இது ஒரு உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி சொல்லப்பட்ட கதை. உண்மையிலேயே அந்த அமானுஷ்யமான வீட்டுக்கு வந்த அந்த குடும்பம் 28 நாட்கள் தான் அந்த வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க தன்னுடைய உடைமைகளை கூட அந்த வீட்டிலேயே விட்டுட்டு அங்கிருந்து போயிட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா அவங்க என்ன ஆனாங்கன்ற விஷயம் யாருக்குமே தெரியல. அந்த வீட்டையும் வாங்கறதுக்கான தைரியம் அதுக்கப்புறம் யாருக்குமே வரல. மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.